நிறைய தடவை நம்மளுடைய ப்ரொகாஸ்டினேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நமக்கு செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ நிறைய வேலைகள் இருக்கனால ஓவர்வெல்ம் ஆகி எந்த வேலையை முதல்ல தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாம ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். இது ஒரு சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா இதை நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல லாஜிக்கலா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கனால எவ்வளோ டாஸ்க் பிக் பண்ண முடியுமோ அத்தனை டாஸ்கையும் பிக் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைமல்டேனியஸா பண்ண ட்ரை பண்ணுவோம், விச் இஸ் மல்டி டாஸ்கிங். பட் இந்த மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நீங்க எடுக்கிற டெசிஷன் இஸ் அ வெரி பேட் டெசிஷன். ஆக்சுவலி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிக முக்கியமான அவசரமான இருக்கக்கூடிய ஒரே ஒரு டாஸ்க்கை பிக் பண்ணி அந்த டாஸ்க்ல 100% ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த டாஸ்க்கு போகணும். இது ஏன் அப்படின்னா, மல்டிபிள் டாஸ்க்ல சைமல்டேனியஸா நீங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய டாஸ்க்கு பிட்வீன் நீங்க ஸ்விட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு மாறும்போது அந்த இடத்துல உங்களுடைய பிரெயின் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல இருந்து டிஸ்என்கேஜ் ஆகி செகண்ட் டாஸ்க்ல ரீஎங்கேஜ் ஆகணும். இதுக்கு நிறைய எனர்ஜி அண்ட் டைம் தேவைப்படும். இதனால உங்களுடைய பிரெயின் சீக்கிரமே டயர்ட் ஆயிடும். உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஆப்டிமலா இருக்காது. ஸோ ஆப்டிமல் ப்ரொடக்டிவிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு டாஸ்க்கை சூஸ் பண்ணி அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படியே அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்க ஓவர் கம் பண்ணிக்கலாம்.